வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை கோடியக்கரை புஷ்பவனம் உள்ளிட்ட 25 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ எந்த அளவிற்கு வானிலை எச்சரிக்கை அப்படிங்கிறது, புயல் எச்சரிக்கை இந்த பகுதிக்கு விடப்பட்டிருக்கிறது? மீனவர்களுடைய படகுகள் பாதுகாப்பாக கரை நிறுத்தப்பட்டிருக்கா? காயத்ரி, நிச்சயமாக வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் இன்றைக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்ட துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கடலில் காற்றின் வேகம் அதிகம் காரணமாக மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி நாகை மாவட்டத்தில் இன்று நாகை, அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செல்லூர், கல்லாறு, அதே போல கோடியக்கரை, வேதாரண்யம், புஷ்பவனம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரையில் கட்டி வைத்துள்ளார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் தற்பொழுது விரைவாக கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இன்றைய தினம் குறிப்பாக இந்த ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் குறைந்த தூரத்திலே, அதாவது 5 மைல் நாட்டிகளுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே மீனவர்கள் கடலில் மீன்பிடித்து வருகிறார்கள். மேலும் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ள சூழல்ல மீனவர்கள் தற்பொழுது அந்த வீட்டிலேயே முடங்கியுள்ள ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.